ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜ்க்கும் ஜீவாவுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் லாயரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 பேரும் சமாதானமாகி ஜீவா இவங்களுக்கு பாதி பணம் கொடுக்குற மாதிரி பேசி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 15 லட்சம் பணத்தை மனோஜ் அக்கௌண்ட்டுக்கும் போட்டு விட்டுருவாங்க. நான் போட்டு விட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. மனோஜ் பணம் வாங்கினதுக்காக சாட்சி கையெழுத்து போட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் இந்த சைடே வரக்கூடாது, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போலீஸ்காரங்களும் சொல்லி அனுப்பிடுவாங்க. சாட்சி கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ்க்கு ரோகிணி சாட்சி கையெழுத்து போட்டுருவாங்க. ஜீவாவுக்கு சாட்சி கையெழுத்து போட லாயரை போட சொல்லுவாங்க. ஆனால் லாயர்லாம் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது முத்து இருப்பாங்க. முத்து வந்துட்டு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் எப்படி சாட்சி கையெழுத்து போட முடியும் அப்படின்னு முத்து ஜீவா கிட்டே கேட்பாங்க. இது ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை தான், உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது, சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முத்துவும் போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் முத்துவும் வண்டி எப்படியாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் டிராஃபிக் போலீஸ்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. சரிங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இனிமேல் நோ பார்க்கிங்கில் வண்டியெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லிவிட்டு வண்டியை கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் மனோஜும் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ்கிட்ட ரோகிணி, இந்த பணத்தை பற்றி நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாத, இதை சொல்லிட்டினா நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கொடுக்கும்போது 3 பேருக்கும் சரிசமமாக பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கனடா போகிறது ட்ராப் ஆகிடும், அதனால் நீங்கள் இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, நம்ம வந்துட்டு போய் பணம் கட்டுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸ்க்கு போவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போனது கனடா போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பியாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் பணம் கட்டியும் வேஸ்ட்டு தான், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் வந்தால் நான் கூப்பிட்றேன், உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க. அதோட வெளியில் வந்துடுவாங்க 2 பேரும்.